வெல்கம் டு ஐஸ்வர் அகாடமி. திஸ் இஸ் சந்தியா. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா பேங்கிங்ல பர்சன்டேஜ் டாபிக் தான் பார்க்குறோம். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு மேன் வந்து ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா 20% மொத்தமா இருக்கிற சேலரியில இருந்து 20% ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னா ஹோலா எவ்வளவு சேலரி வாங்கியிருப்பாருன்னு தெரியாது. ஸோ அதை என்ன பண்ணிக்கலாம், 100% எடுத்துக்கலாம். அதுல இருந்து 20% செலவு பண்ணிட்டாங்க, ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னா மீதி இருக்கிறது எவ்வளவு இருக்கும், 80% தானே இருக்கும். ரிமைனிங் மந்த்லி இன்கம்ல இருக்கிறதுல என்ன பண்றாங்கன்னா 25% ரெண்ட் அலவன்ஸ்க்காக கொடுத்துட்றாங்க. அப்ப இருக்கிற 80ல 25% போக மீதி எவ்வளவு இருக்கும், 60% தானே இருக்கும். 25% அப்படின்னா எவ்வளவு இருக்கும், இதுல 20 ரூபீஸா அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு இருக்கும், 60% தான் இருக்கும். இந்த 60% தான் என்ன பிரிச்சிருக்காங்கன்னா ஸ்பெண்ட் பண்றது அண்ட் சேவிங்ஸ் பிரிச்சிருக்காங்க. இந்த 60% தான் 5:4 கொடுத்துருக்காங்க. தென் இன்னொன்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3000 rupees அப்படிங்கிறது இவங்க ரெண்டு பேத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். அப்ப 5க்கும் 4க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் எவ்வளோ, 1 பார்ட். அந்த 1 பார்ட் தான் 3000 அப்படின்னா டோட்டல் எத்தனை பார்ட் இருக்குது, 9 பார்ட் இருக்கா. அப்ப 9 பார்ட் என்னங்கிறத கண்டுபிடிக்கலாமா, மொத்தமா மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 27,000 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப 27,000 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த 9 பார்ட். ஆனா அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா மந்த்லி சேலரி மொத்தமா இருக்கிறது. ஆல்ரெடி அவங்க 3000 சொல்லிருக்காங்க. அப்ப இந்த 27,000 எதுக்கு ஈக்குவல், 60% ஈக்குவலா. அப்ப 60% தான் 27,000னா 100% என்னன்னு கண்டுபிடிக்கலாமா, இன்ட்டு 100ன்னு போட்டோம்னா இதையும் கட் பண்ணலாம். இது 6ஆல கட் பண்ணோம்னா இது என்னன்னு இருக்கும், 45. இங்க 2 0, இங்க ஒரு 0. அப்ப 45,000 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ அவரோட இன்கம் எவ்வளவு இருக்கும், 45,000. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.